எல்லாருக்கும் ஹாய். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்ககிட்ட பேசி. ஸோ இன்னைக்கு பேசுகிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ எடுத்துட்டேன். லாஸ்ட்டு கொஞ்சம் வீடியோஸ்க்கு வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களோட நேம் எழுதாமல் விட்டுட்டேன். ஸோ அந்த நேம் எழுதிடுறேன். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு கமெண்ட்டை போட்டு போங்க. உங்களுக்கு அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம். உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான். ஸோ வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனா, என்ன இதெல்லாம்? என்ன சேலை இது? உனக்கு என்ன போட்டுக்க வேற துணியே இல்லையா என்ன? இல்லையா, போச்சு. அத்தா நல்ல கோவப்படுறவ. இதுக்கெல்லாம் காரணம் முள்ள அண்ணிதான விஷயம் தெரிஞ்சது. அவ்வளவுதான். ஏங்க என்னாச்சு? ஏன் இந்த புடவையை கட்டியிருக்கீங்க? இல்ல, அது வந்து கிணத்து பக்கம் போன, அங்க மழை பெஞ்சு ஈரமா இருந்துச்சு, தெரியாம வழுக்கிட்டேன். அதான் மேல சேர் சகதியமா இருக்கு, ஈரமாயிடுச்சு. சேலைய மாட்ட போலான்னு போகும்போது தான் தியா கூப்பிட்டாங்க. அதான் ஏதோ அவசரமான அப்படியே வந்துட்டேன். ஏன் அவங்க போய் சொல்றாங்க? உண்மையை மட்டும் சொல்லியிருந்தா இங்க நடக்கிற சீனே வேற. எனக்கு தெரிஞ்சு அக்கா உண்மையவே சொல்லிருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் முல்லை அண்ணிதானு. ஆனா ஏன் இவங்க அவங்கள மாட்டி விடவே மாட்டாங்கன்னு தெரியல. அடி எதுவும் படல? இல்லடா, அடி எதுவும் படல. லைட்டா சேர் இருந்தது பார்க்காம கால் வச்சுட்டேன், அதான் இப்படி ஆயிடுச்சு. நான் போய் வேற சேலை கட்டிக்கிறேன். தியா அவசரமா கூட்டாங்க, அதான் அப்படியே வந்துட்டேன். ஓ சரி சரி. அங்க மழை பெஞ்சதோ? ஆமையா, லைட்டா தூரல் போட்டுச்சு. சரி சரி. ஈரத்துல நடக்கும்போது பார்த்து நட. ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஆதி கிட்ட கேளு. ஆதி, டவுனுக்கு போற வேலை ஏதாவது இருக்கா? இல்ல அது என்ன போகணும்னா சொல்லுங்க, நான் போயிட்டு வரேன். இல்ல போற வேலை இருந்ததுன்னா கால் பண்ண. சரிண்ணா. இவ முகமே சரியில்லையே, என்னமோ நடந்திருக்கு, ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டான். சரி ஆதி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். டவுனுக்கு போற வேலை இருந்தா மட்டும் மறக்காம எனக்கு கால் பண்ணு. சரி கதிரு. மீனா, பத்திரம். சரியதா. பாய். சிக்னல் வந்துருச்சு. ஹேய் பிரணேஷ், சிக்னல் வந்துருச்சு. Tell them to note everything. ஏங்கா, முல்லை அண்ணியால தான் நீங்க இப்படி நின்றுட்டு இருக்கீங்க. ஏன் அத்தா கிட்ட சொல்ல வேண்டியதானே? இதுக்கெல்லாம் காரணம் முல்லை அண்ணி தானே. ஏன் இப்படி மறைக்கிறீங்க? தியா கொஞ்சம் வழிவிடு. கிளம்பிட்டாவ. அவைய பொண்டாட்டி கூட்டிகிட்டு அவங்க கிளம்பிட்டாவ. சுத்தம். ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்கு இவர்கிட்ட போராட வேண்டியதா இருக்கு. கதிரத்தாலாம் எவ்வளவு பெரிய வேலையில இருக்காவ. அப்படி இருந்தும் கிடைக்கிற கேப்ல அக்கா கிட்ட பேசணும்னு எப்படி ஆசைப்படுறாவ. நமக்குன்னு ஒண்ணு வாச்சிருக்கே, ரசனையே இல்ல சுத்தமா. ஏங்கா, அதான் கிட்ட நானே சொல்லியிருப்பேன், ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பிறகு நான் தான் காரணம்னு எல்லாரும் என்னையே தானே திட்டுவாக. அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. நீ சொல்லாதது நல்லதுதான் தியா. இதையெல்லாம் போய் அவைய கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அவையலே பல மைல் தூரத்துல இருக்காவ. வேலை டென்ஷன் அது இதுன்னு இருக்கும். அதுக்கு நடுவுல இந்த பிரச்சனையெல்லாம் அவைகிட்ட சொல்லி எதுக்கு தேவையில்லாம? அதுக்கு அவைய பண்றதுக்கெல்லாம் நீங்க தலையாட்டிக்கிட்டே இருங்க. பிறகு உங்களை இப்படிதான் நடத்துவாங்க. நீங்களும் இந்த வீட்டு மருமக தான். உங்களோட உரிமையை நீங்க தான் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு அவைய சொல்றாங்க இவைய சொல்றாங்கன்னு எல்லா வேலையும் செய்யறது கிடையாது. பிறகு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சிருக்காவ. நீங்க இங்க வேலைக்காரியா இருக்கிறதுக்கா? நான் வேலைக்காரி தானே தியா. சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் இந்த வீட்டு வேலைக்காரி தான் தியா. ஏங்கா, நடந்து முடிஞ்ச விஷயத்த எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு? தியா,
முள்ளம்மா என்கிட்ட இப்படி நடந்துக்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. அவைய எப்பவும் அப்படிதான். கதிரையா என் கழுத்துல தாலி கட்டின பிறகு யாரும் என்னை வேலைக்காரியா நடத்தினதில்ல. அதுக்கு காரணம் கதிரையா. வீட்டுல இருக்கிறவக அவைய பொண்டாட்டிய வேலைக்காரியா நடத்தினா சும்மா விடுவாங்களா? அது முள்ளன்னிக்கு தெரியாமலா இருக்கும். அதனாலதான் இத்தனை நாளா அவைய என்னை எதுவும் சொல்லாம இருந்தாவ. இப்போ கதிரையா வீட்டுல இல்ல. முள்ளம்மாவுக்கு என்ன வேலைக்காரியாவே பார்த்துட்டு இப்போ என்ன இந்த வீட்டுல ஒருத்தியா ஏத்துக்க முடியல. அது அவங்க தப்புன்னு சொல்லிட முடியாது. யார் யாரை எங்கெங்க வைக்கணும்னு அவைகளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இங்க பாருங்கக்கா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா அவங்க பண்ணது சரி கிடையாது. சரியோ தப்போ தியா, எனக்கு இந்த வேலை செஞ்சதெல்லாம் எந்த வருத்தமும் கிடையாது. தொழுவத்தை சுத்தம் பண்ணி சாணி வர்றது, மாடுக்கு தண்ணி கட்டுறது, வீடு சுத்தம் பண்ணி துடைக்கிறது, இதெல்லாம் எங்க அம்மா வேலை தானே. ஏதோ வேலை அவையலால வர முடியல. அதுக்கு பதிலா அதான் என் அம்மைக்கு பதிலா நானே எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். இன்னும் சொல்லணும்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குதியா. என் அம்மாக்காக தான் இந்த வேலையெல்லாம் நான் செய்யறேன். இதெல்லாம் அவைய செய்யற வேலையா தானே இருந்துச்சு இதனால. கதிரையா ஊருக்கு வர்ற வரைக்கும் என் அம்மா செய்யற எல்லா வேலையும் நானே செஞ்சிடறேன். பாவம் அவங்க, நான் சின்ன பிள்ளையா இருந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என் குடும்பத்துக்காக அவ்வளோ வேலை செய்யறாவ. ஏதோ என்னால முடிஞ்சது. ஒரு 2 நாளைக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கலாம் பாத்தியா. தினம் வீட்டு வேலைக்கு வருவாங்க. வேலை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் படுக்கும் போது எல்லாம் முதுகு வலின்னு சொல்லுவாங்க. என் அம்மா வலி இல்லாம ஒரு நாள் கூட நைட்டு படுத்தது இல்லை தெரியுமா. தியா, இந்த விஷயம் எதையும் கதிரையா கிட்ட சொல்ல வேண்டாம். அவைகளுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாவ. என் மன நிம்மதி காண்டியாச்சும் என் அம்மாக்காக இந்த கொஞ்ச நாள் நானே எல்லா வேலையும் செய்யறேன். நீ கதிரையாவுக்கு தெரியாம மட்டும் பாத்துக்கோ. என்னென்னவோ சொல்றிய, உங்க அளவுக்கு பக்குவம்லாம் எனக்கு கிடையாது. ஏதோ உங்க அம்மாக்காக இதெல்லாம் செய்யறேன்னு சொல்றிய, அதுக்காக வேண்டி நான் அத்தாங்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனாக்கா எல்லாம் ஒரு லிமிட் தான். லிமிட்டை தாண்டி அவங்க ஏதாவது செஞ்சாவ நான் கண்டிப்பா கதிர அத்தாங்கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் நீங்க என்கிட்ட கோச்சு கூட சொல்லிவிட்டேன். சரிடியா, சரி நான் போய் சேலை மாத்திட்டு வரேன். சரிக்கா. என்னது இது? மொபைலு என்கிட்டதான் ஏற்கனவே மொபைல் இருக்கு, அவகிட்டயும் இருக்கு. பிறகு புதுசா மொபைல் வாங்கியிருக்காவ. என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கூட உங்களுக்கு என்னவோ ஏதோ நினைச்சிட்டேன்டா. ஆனா நான் நினைச்ச மாதிரி நீங்க கிடையாது, அது மட்டும் தெரியுது. என்ன நீ நினைச்ச? நீ எப்பவுமே நேரடியா பேச மாட்டியா? நீங்க கூட தான் நேரடியா என்கிட்ட கொடுக்க மாட்டீங்க. ஏய், என்னடி வளர்ற? என்ன கொடுக்கணும்? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இனியும் எதுக்கு மறைக்கிறியா? சரி, நீங்க ஏதோ சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு ஆசைப்படுதிய, அதுக்காக வேணா எனக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி நான் இருக்கேன். ஏய் கிறுக்கு, என்ன வளர்ற? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு. என்ன கொடுக்கணும்? உனக்கு என்ன வேணும்? சரி சரி, எல்லாம் எனக்கு புரியுது. எனக்கு ஒன்னும் தெரியாது. நான் கண்ணை முடிக்கிறேன், நீங்க கொடுக்க வேண்டியது கொடுங்க. அது ஓகேவா? கிறுக்கு முத்தி போச்சு. அதான் கண்ணை முடிக்கிறேன், வந்து கொடுத்துருங்க. இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா? கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா? விடை நீ சொல்லையா. நிரிக நிக ரேசா நிரிக நிக நிமாக கமத மத கப மத மணி தப மகமரி சா சா ராமா. என்ன போதுமா? அத்தா என்ன சொல்லியே? இல்ல, நீதான் கொடுங்கன்னு கேட்ட, அதான் கொடுத்தேன். இத கேக்கல.
வேற என்னது கிட்ட? ஏதோ இந்த கவர்ல இருந்தது மொபைலு. ஒருவேளை எனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு வந்தீங்களோன்னு நினைச்சு கேட்டேன். நீங்களே எடுத்து கொடுப்பீங்கன்னு பார்த்தேன். அது உனக்கு நினைச்சியா? அது அன்னைக்கு கதிர் வாங்கி தர சொன்னான், அதனால வாங்கிட்டு வந்து வச்சுட்டு குடிக்க போனேன். வந்து வெளியே பார்த்தா நீ ஏதோ கூடுன்னு. நான் கூட ஏதோ மேடம் ரொமான்டிக் மூட்ல இருக்கியே போல, சரி கொடுத்து விடுவோன்னு கொடுத்தேன். ரொமான்டிக்கா? நான் அப்படி நினைச்சேன். வேணும்னா இன்னொரு தடவை கொடுக்கணும்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ம். எது? ஹலோ ஹலோ மேடம், நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது. வேற வேலையை பார்த்துட்டு போவியா? சரி மொபைல கொடு, அன்னைக்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரேன். அப்ப இது எனக்கு கிஃப்ட் இல்லையா? ஏன் கிஃப்ட் வேணுமா? வேணும்னா சொல்லு, தரேன். அந்த பேக்கை கொஞ்சம் கொடு. சிந்தாங்கத்தா. அதான் எதுக்கு எதுக்கு கை பிடிச்சிருக்கிய? எல்லாம் ஒரு காரணமா தான். ம் ஹே, சாக்லேட்டு. ம் தேங்க்ஸ் அத்தா. போதுமா? வேற ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, சாக்லேட் போதும். ம் நான் போய் அன்னைக்கிட்ட மொபைல் கொடுத்துட்டு வந்துடுறேன். ம், சரிதா. ம் வாங்க ஆதி. என்ன, ஏதாவது வேணுமா? இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அண்ணன் உங்ககிட்ட ஒண்ணு கொடுத்துட்டு வர சொன்னாரு. கதிர் ஐயாவா? ஆமா, நீ உங்ககிட்ட மொபைல் இல்லையா, ஃபோன் வாங்கி கொடுக்க சொன்னாரு. போனா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு எனக்கு வேண்டாம். இப்போ அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? எதுக்கு இங்க தேவையில்லாத செலவு? இல்ல நீ அண்ணன் கொடுக்க சொன்னாரு. ம் வாங்கிக்கோங்க. ஐயோ இல்ல. அட வாங்கிக்கோங்க, நீ அண்ணன் வாங்கி கொடுக்க சொன்னாரு. சிம் எல்லாம் போட்டுதான் இருக்கு, வாங்கிக்கோங்க. சரி. சரிங்க, நீ பாருங்க. ஐயா ஏற்கனவே ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்காவ, அதுவும் 70,000 ரூபாய் போனு. யாழினி படிக்கிறாளேன்னு அவகிட்ட கொடுத்துட்டேன். இப்போ இன்னொரு போன் வாங்கி கொடுத்துருக்காவ, அந்த போனுக்கான பணத்தையே கொடுக்கணும். இது என்ன விலைக்கு வாங்கினாவளோ? அப்போ நான் 2 போனுக்கு காசு கொடுக்கணுமா? போன் அடிக்குது. மீனா, ஐயா, இப்பதான் ஆதி அவிய போன் எடுத்துட்டு வந்து கொடுத்தாவ, உடனே நீங்க போன் பண்ணிட்டிய. மொபைல் பிடிச்சிருக்கா? ஐயா, அது வந்து ஏற்கனவே ஒரு பெரிய போன் வாங்கி கொடுத்துருக்கிய, அதுவும் 70,000 ரூபாய். இப்போ இன்னொரு போனு. என்னையா நீங்க? ம் அப்படின்னா நீ இந்த போனுக்கும் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த போன் எவ்வளவு? இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். யாத்தே, என்னையா நீங்க? அந்த போன் 70,000 ரூபாய், அது எவ்வளவுன்னு கேட்டப்பவே விலை கம்மின்னு சொன்னீங்க. ஆனா இந்த போனு காஸ்ட்லின்னு சொல்றிய. உங்களுக்கு கம்மியே 70,000 ரூபாய், அப்ப காஸ்ட்லினா? ஐயா எனக்கு இந்த போனே வேணாயா. படிக்கிறது கூட இப்பதான் புத்தகம்லாம் இருக்குல்ல, இதை திருப்பி கொடுத்துடலாமா? கடையில் கொடுத்தா வாங்குவாளா? அதெல்லாம் வாங்க மாட்டாவ. ஒரு தடவை வித்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், திரும்பலாம் வாங்க மாட்டாங்க. என்னையா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? எனக்கு என் பொண்டாட்டி கிட்ட பேசணும் போல இருந்துச்சு. எப்ப பாரு இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்ணி என் பொண்டாட்டி கிட்ட பேசணும் நான் சொல்ல முடியும்? அதான் என் பொண்டாட்டிக்குன்னு தனியா ஒரு போன் வாங்கிட்டேன். இனி எனக்கு எப்ப பேசணும்னு தோணாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் இல்லையா? என்னம்மா சொல்ற? எல்லாம் சரிதான். அப்புறம் ஐயா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன வேணும் கேளு, எது கேட்டாலும் நான் வாங்கி தரேன். ஐயா அந்த கேக்குறது இல்ல, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொன்னேன். விஷயமா? என்ன கேட்கணும்? எக்ஸ்கியூஸ் மீ சார். சியர்ஸ், கம் இன். சார் உங்க ஃபுட். யா, அங்க வச்சுட்டு போங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. யா. என்ன சொல்லிட்டு இருந்த? என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்க, என்ன? அதை இப்ப கேட்க வேண்டாம், பேசாம ஐயா நேர்ல வரும்போது கேட்கலாம். அது ஒண்ணும் இல்லையா, எங்க தங்கி இருக்கிய? சாப்பாடுலாம் அவங்களே கொண்டு வந்துருவாங்களோ? அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. சரியா, அந்த போன் என்ன விலையா? அதான் சொன்னேனே கொஞ்சம் காஸ்ட்லின்னு. ஆனா ஒன்னால கொடுக்க முடியும், உன்னை தவிர வேற யாராலையும் அந்த போன் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு அது காஸ்ட்லி. என்னையா விளையாடுறிய?
என்னால போன் வாங்க முடியும்னா அந்த அளவுக்கு காஸ்ட்லியா? என்னாலலாம் காஸ்ட்லி போன் வாங்க முடியுமா சொல்லுங்க? அது சரி, ஆனா இந்த போனை உன்னை தவிர வேற யாராலையும் வாங்க முடியாது. அந்த போனுக்கான வேலை அப்படி. ஐயோ நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. அதாவது பொண்டாட்டி, முதல்ல இந்த புருஷனை ஐயான்னு கூப்பிடுறத நிறுத்து. ஒரு நேரம் அத்தான்ற, திடீர்னு ஐயான்ற. முதல்ல நிலையா பேசு. அத்தான்னு வாய் நிறைய கூப்பிடு. சரிதான், நீங்க சொல்லுங்க எவ்வளோன்னு. இந்த மொபைல் எந்த அளவுக்கு காஸ்ட்லினா வேற எதாலையும் இந்த போன் வாங்க முடியாது. என் பொண்டாட்டியோட முத்தத்தால மட்டும்தான் அந்த போன் வாங்க முடியும். என்ன ஏதாவது விளங்குச்சா? அது வந்து புரிஞ்சுது. எப்படி இந்த போனுக்கான விலைய எப்ப கொடுக்குற? என்ன அமைதியாவே இருக்கா? கொடுத்துருவல்ல? அது வந்து கொடுத்துட்றேன். இந்த ஃபோனுக்கான விலை எவ்வளவோ கொடுத்துட்றேன். இப்படி தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் விலையை கூட்டிருக்கலாமே. அப்புறம் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன தோழம் எல்லாம் சுத்தம் பண்ணிருக்கு, மாடுக்கு தண்ணி காட்டியிருக்கு. நான் இப்பதான் வந்தேன், அதுக்குள்ள யார் இந்த வேலையெல்லாம் செஞ்சா? மீனா, இவ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யுதா? நேத்து தான் நான் வரல, நேத்தும் இவ தான் செஞ்சிருப்பாளோ? இன்னைக்கும் நான் வரமாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறாளா? என்ன மீனா, இன்னைக்கு நான் வேலையை சொல்லாம நீயே செய்யற? நானே ஒண்ணுதான் செய்ய சொல்லலான்னு வந்தேன், ஆனா பரவாயில்ல, நீயே நான் சொல்லாம செய்யற. இதே மாதிரி தினம் சாணி அள்ளி தொழுவத்தை தூத்து வைக்கிறது உன்னோட வேலை. இவங்க என்னத்துக்கு இவளை இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்றாவ? அதுதான் வேலைக்காரி நான் இருக்கேன், பொறுவை எதுக்கு அவ இந்த வேலையெல்லாம் செய்யறா? என்னம்மா புரிஞ்சுதா? அதெல்லாம் நீங்க சொல்லாமலே நான் செஞ்சிருவேம்மா. சாணி அல்றதுக்கு காஸ்ட்லி புடவை, உன்கிட்ட சாதா புடவை எதுவும் இல்லையோ? ஆமா, என்கிட்ட இருக்கிறதுலே இதுதாம்மா சாதா புடவை. என்னது, உன்கிட்ட இருக்கிறதுலயே இதுதான் சாதா புடவையா? ஆமாம்மா, மற்றதெல்லாம் விலை ஜாஸ்தியான புடவை, இது கொஞ்சம் விலை கம்மியான புடவை. அதான் இந்த சேலையை கட்டிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்தேன். ஓ, அவ்வளோ விலை கம்மியான புடவையா? எவ்வளவு? 1500 ரூபாய்மா. 1500 ரூபாய் விலை கம்மியா? ஐயோ அம்மா, நான் அப்படி சொல்லல, என்கிட்ட இருக்கிறதுலயே இதுதான் கொஞ்சம் கம்மி விலையில இருந்துச்சு. ஓ, அப்ப மற்ற சேலைலாம் எவ்வளவு? அது வந்துமா 3000க்கு மேல இருக்குமா. எல்லா சேலையுமே 3000, 4000, 5000, 10,000 கூட இருக்குமா. 10,000 சேலையா? ஆமா, நான் எதையும் எடுக்கல, கதிரையாதான் அவியதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாவ. எனக்கெல்லாம் 1000 ரூபாயில சேலை வாங்குறதே விலை ஜாஸ்தி தான். நான்லாம் 10,000 ரூபாய் படவெல்லாம் வாழ்க்கையில எடுத்ததே இல்லை. அதான் பார்த்தாலே தெரியுது. அதான் நான் பார்த்தேன், எல்லாம் என் தம்பியோட காசு தான். என்ன இருந்தாலும் என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல. அவ என்னத்துக்கு அவைய சொல்றாவன்னு இந்த சாணியெல்லாம் அள்ளிட்டு தெரியா? அதுக்குதான் நான் இருக்கேன்ல. நானா காலத்துக்கும் இந்த கஷ்டப்படுறேனா? அவளாவது கஷ்டம் இல்லாம இருக்கணும்னு நினைக்கேன். இதெல்லாம் என்னால பார்க்க முடியல. இந்தாரு, சாணியெல்லாம் வாரி கொட்டிட்டு வீடு நல்லா தூத்து தொடச்சி வைக்க. என் ரூம்ல இருக்கிற ஷெல்ஃப்ல எல்லாம் துணியெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. இந்த பிள்ளைங்க போய் அதையும் இதையும் இழுத்து களைச்சி விட்டுருதுங்க. நீ போய் அதை எல்லாத்தையும் தொடச்சி அழகா மடிச்சு வைக்கிற. செய்யறமா. ஐயோ, போன் அடிக்குது. ஐயாவேதான். என்ன மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தா, சும்மாதான் இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. நீ சமைச்சியா? இல்லடா, அத்தை என்ன வேலை செய்யவே விட மாட்டாவ. அவியில தான் சமைச்சாவ.
நானே போய் செய்யறேன்னு சொல்லுதேன். அவையே என்னைய அடுப்படி பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. அப்படியா சொன்னாங்க? ஆமாட்டா, நீங்க இருந்தப்பவாது ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நீங்க போனதுல இருந்து என்னை வச்சு தாங்குறாங்க. என்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டாவ. ஓ, அப்புறம் தான் வேலைலாம் முடிஞ்சிருச்சா? போயிட்டு இருக்கு. எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரேன். சரிதா, ஒன்னும் அவசரம் இல்ல. நீங்க வேலையை முடிச்சிட்டு மூலமாவே வாங்க. உன்னை பார்க்கணுமே. வீடியோ கால் பண்றேன், அட்டன் பண்ணு. வீடியோ காலா? ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லதா, நீங்க பண்ணுங்க. அத்தா, ஹோய், கிணத்தடியில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவாத்தா, அதான் சொன்னனே, ஒரே போர் அடிக்குதுதா, சும்மாவே உட்காந்துருக்கேன். அதான் சும்மா இங்க காத்தோல வந்து நின்னுட்டு இருந்தேன். நீங்களே போன் அடிச்சிட்டீங்க. இங்க பாருமா, அம்மா உன்னை வேலை செய்ய சொல்லலன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் செய்யாம சுத்திட்டு இருக்க கூடாது. அம்மாவும் பாவம்ல, அவங்க வேலை சொல்லலைனாலும் நீயா போய் அவங்க கிட்ட ஏதாவது வேலை செய்யணுமான்னு கேட்டு செஞ்சு கொடுக்கணும். புரிஞ்சுதா? சரிதா, நான் செய்யறேன். இவ யார்கிட்ட என்ன போன் பேசிட்டு இருக்கா? ஆமா, இவளுக்கு முதல்ல ஏது போனு? இந்த வாரேன். அப்புறம் தான் ஏய், இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன். மீனா, முல்லைக்கிட்ட போன கொடு. ஐயா, அம்மா சிந்தாங்க. என்கிட்ட என்னதுக்கு போனை கொடுக்குற? ஏன் போன்ல யாரு? முல்லை. கதிரு. என்ன, எதுக்கு அவகிட்ட கத்திட்டு இருக்க? அட, நான் எங்கள கத்தனேன். ஏதோ கிணத்தடியில வந்து தனியா நின்னுட்டு இருந்தாலே என்ன எதுக்கு நிக்கிறேன்னு கேட்டேன். கேட்கறதுக்கும் ஒரு முறை இருக்கும்ல. ஏய் ஓய்னு சொல்லிட்டு இருக்க. சிந்தாரு, அவ என் பொண்டாட்டி, அத மறந்துடாத. இல்ல, இப்ப நான் என்னத சொல்லிவிட்டேன்? ஏன் இங்க நிக்கிறேன்னு தானே கேட்டேன். இதுல என்ன அவளுக்கு மரியாதை குறைச்சலா போயிடுச்சு? அவகிட்ட எதுக்கு குரல வசதி பேசுற? ஏன் பொறுமையா பேச முடியாதா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. அம்மா எப்பவும் போல நார்மலா தான் பேசினாவ. உங்களுக்கு போன்ல கேட்க கோமா பேசுன மாதிரி தெரிஞ்சிருக்கும். என்னது, ஐயாவா? அது அது வந்து என்னை எப்பவும் இப்படி கூப்பிடுவ? அப்படியே கூப்பிடு. அது அது இல்லத்தான். என்னது, அத்தானா? ஓ, அவனை அத்தான் கூப்பிடுற அளவுக்கு போயிருக்கு. அதான் இவ ஓவரா ஆடுறா. அதான் நான் பிறகு பேசுறேன். உடம்ப பாத்துக்கோ. சரிதா, நான் போனை வைக்க. அங்க என்னமோ நடக்குது. இவன் என்கிட்ட மறைக்கிறான். முல்லை எதுக்கு அவகிட்ட வந்து கத்தி கத்தி பேசுறா? இவகிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டான். எப்படியோ வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு காலையிலே வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு தெரியாம என்ன நடக்குதுன்னு நான் பாக்குறேன். ஏதாவது தப்பா இருக்கட்டும், அப்புறம் இருக்கு.